முக்கிய செய்தி நெல்லை சந்திப்பு ஊருடையான் குடியிருப்பு பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராசங்கர் வழங்கிட கேட்கலாம். வனராசங்கர் வணக்கம். இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். உதயகுமார் வணக்கம். நிச்சயமாக நெல்லை திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் தலைவர் ஒருவரின் நினைவு பீடம் அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் நள்ளிரவில் மிகப்பெரிய பரபரப்பினை வழக்கம் போல திருநெல்வேலியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் ஸ்ரீபுரத்தில் இருந்து தச்சநல்லூர் செல்லும் சிவசக்தி சாலையில் ஊருடையான் குடியிருப்பு என்ற பகுதி உள்ளது. அந்த பகுதியில் 2 சமுதாய மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஊருடையான் புறத்தில் தலைவர் ஒருவரின் நினைவு பீடம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பீடத்தின் அருகில் நேற்று நள்ளிரவில் ஒரு 12 மணி இருக்கும் 2 மர்ம நபர்கள் வந்து பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி செல்கின்றனர். இதனை அந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் பார்த்து ஓடி வந்து தீயை அணைக்கின்றனர். பின்னர் இது குறித்து தச்சநல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் விமலன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் சம்பவ இடத்தில் பார்வையிட்ட போது கண்ணாடி பாட்டில் துகள்கள், தீ வைக்க பயன்படுத்தப்படும் திரி உள்ளிட்டவை சிதறி கிடந்ததை பார்த்திருக்கின்றனர். விசாரணையில் மது பாட்டிலில் பெட்ரோல் நிரப்பி திரி வைத்து அதனை நெருப்பில் பற்ற வைத்து மர்ம நபர்கள் அந்த பீடத்தின் மீது வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை உடனடியாக இரவோடு இரவாக போலீசார் ஆய்வு செய்த போது அந்த பகுதியில் வசித்து வரும் சீனிவாச ராஜா என்பவரின் மகன் 22 வயதான ஆகாஷ் ராமதுரை மற்றும் சண்முகவேல் என்பவரின் மகன் 21 வயதான சந்தனகுமார் ஆகியோர் சேர்ந்து பெட்ரோல் குண்டை வீசி சென்றது தெரிய வருகிறது. இதையடுத்து போலீசார் அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து தற்போது ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இன்று அதிகாலையில் சம்பவ இடத்தில் திருநெல்வேலி மாநகர போலீஸ் கமிஷனர் பொறுப்பு வைக்கும் திருநெல்வேலி சரகத்தின் டிஐஜி திருநாவுக்கரசு நேரில் சென்று பார்வையிட்டார். இதனிடையே பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் 2 பேரும் ரவுடிகள் பட்டியலில் வைத்து ஏற்கனவே கண்காணிக்கப்பட்டு வருவது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த ஊருடையான் குடியிருப்பு பகுதியில் 2 சமுதாயத்தினரும் வசிக்கும் குடியிருப்புகளுக்கு நடுவில் அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது. இதை 2 சமுதாயத்தை சேர்ந்த நபர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தனிப்பட்ட நபர்கள் யாருக்கும் உரிமை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இடத்தில் சமீபத்தில் ஒரு கூரை அமைக்க ஒரு தரப்பினர் நடவடிக்கை எடுத்ததாகவும் இதற்கு மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தற்காலிகமாக அந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆத்திரம் அடைந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்திருக்கலாம் என காவல்துறை வட்டாரத்தில் இருந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து 2 வாலிபர்களிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. போலீசார் அங்க பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். ஓவியாகுமார்.